இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு லைனக்ஸ் யூசர்ஸ் அட்வான்ஸ் லெவலில் எப்படி யோசிக்கிறது, ஸோ என்ன மாதிரி கமெண்ட்டை யூஸ் பண்ணுறது, அதை நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம எப்படி ப்ரோ லெவலில் அடுத்தவங்க கிட்ட காமிச்சிக்க முடியும், எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன கமெண்ட்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று வீடியோ தான் சொல்லிக்கிட்டே வரேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேசிக்ஸ் லெவலில் சொல்லியிருப்போம். ஸோ அதை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் மறக்காமல் பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தேன் 26 வீடியோ கிட்ட பார்த்தேன் நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். இன்னும் ரெண்டு டாபிக் மட்டும் அதை நம்ம போட்டு முடிச்சுனா லைனக்ஸ் பிகினர் கோர்ஸ் பார்த்தா கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு அட்வான்ஸ் யூசர் எப்படியும் லைனக்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, டிலே பண்ண தேவையில்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சிடிஎல்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ நான் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தேன் எனக்கு எக்கச்சக்கமான ஃபைல்ஸ்லாம் பார்த்தா டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னடா மீனின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்தில் என்ன மாதிரி சர்வீஸ்லாம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் பார்த்தேன்னா அகைன் என்ட்ரு கொடுக்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்வீஸாக பார்த்தா டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் லோட் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி பல கமெண்ட்லாம் பார்த்தா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தா நம்ம சிபியூ லெவலில் ஓஎஸ் லெவலில் பார்த்தா நமக்கு இங்கே என்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் பண்ணுறது தான். ஸோ ஒரு மேனேஜ் பண்ணுற ப்ராசஸை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஒரு கமெண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பார்த்தோன்னா அகைன் 1 by 1 பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்துக்கிட்டே வரேன். ஸோ எனக்கு பார்த்தோன்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லோடட் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி பல கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சர்வீஸை நீங்கள் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம், ஸோ எனேபிளும் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். நான் நார்மலாக என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தா ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. நான் இதை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறேன். அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கமெண்ட்டுக்கு போகலாம். ஸோ நமக்கு என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் ஆக்டிவ் ஆகிருக்கு, லோடில் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ நீங்களே பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்குது, ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிஸ்டம் சிடிஎல் இந்த ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து கொடுத்துருக்கு. சரி, இந்த கமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய ஒப்பீனியன்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன கமெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா ஜேர்னல் சிடிஎல்னு இன்னொரு கமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னடா மீனின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லாக்ஸ், அதாவது என்னென்னா ஜேர்னல்னால் ஸோ நம்ம இப்போ ஒருத்தவங்களை பற்றி ஆர்டிக்கல் எழுதுனா ஸோ அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலாக 1 by 1 பார்த்தா எழுதிக்கிட்டு வரும். நம்ம எப்போல்லாம் நோட் எடுக்கணுமோ ஸோ ஒரு விஷயம் பார்த்தா டீட்டெயிலாக எழுதுவோம். அதே மாதிரி தான் இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தா நம்ம கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி என்னென்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு கமெண்ட்டை கொடுத்த உடனே பார்த்தா எனக்கு எவ்வளோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஜேர்னல் சிடிஎல்னால் என்ன மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சிபியூ லெவலில் நம்ம என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் கம்ப்யூட்டர் மிஷினை லாகின் பண்ணதுலேருந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலாக எடுத்து வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் ஜேர்னல் சிடிஎல். நீங்கள் ரீசெண்டாக ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னா வச்சுக்கோ, உங்களுக்கு முன்னாடி அந்த கம்ப்யூட்டரை யாருன்னா ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டெர்மினலில் பார்த்தீங்கன்னா யாருன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை போய் நீங்கள் இந்த ஒரு ஜேர்னல் சிடிஎல் கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்க என்ன மாதிரி டைமில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுடைய லாக்ஸ் என்ன டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தா எடுக்கலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரு கொடுக்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு அந்த ப்ராசஸரில் இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன். அடுத்த ஒரு கமெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிக்னு ஒரு கமெண்ட்டு. ஸோ இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பார்த்தா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, ஸோ கொடுக்கல நான் அந்த டைமில். ஸோ அதனால் பார்த்தா எனக்கு எரர் மெசேஜ் கொடுத்துடுச்சு. சரி, அகைன் பார்த்தா நான் வேறு கமெண்ட் அதுக்கு இன்னொரு கமெண்ட்டும் இருக்குது. அதாவது பார்த்தா என்எஸ் லுக்கப் இந்த ஒரு கமெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தா இந்த ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு இங்கே உங்கள் இந்த நேம் தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஐபி இருக்குது, அந்த ஒரு ஐபி அட்ரஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதோட டிஎன்எஸ் நேம் டொமைன் நேம் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுற கமெண்ட் தான் என்எஸ் லுக்கப் கமெண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபி கொடுக்கல, ஐபி கொடுக்கறதுனால பார்த்தா என்எஸ் லுக்கப் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் கிரேட் அண்ட் சிம்பிளை மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ அகைன் நம்ம வேறு கமெண்ட்டுக்கு போகலாம். ஸோ நீங்கள் பார்த்தா யூஸ் பண்ண சொல்ல ஐபி அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். நார்மலாக ஒரு காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்ல பார்த்தா நம்மளுக்கு பார்ட்டிஷன் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஓஎஸ் போகிறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்ட்டிஷனை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன மாதிரி கமெண்ட்டை யூஸ் பண்ணால் எல்எஸ்பிஎல்கே இந்த ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தா நம்மளுடைய டிஸ்கில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை நம்ம பார்ட்டிஷன் பண்ண சொல்ல என்னென்ன ப்ராசஸர்லாம் ஒர்க் ஆகிருக்கு எல்லாத்தையும் பார்த்தா நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக. ஸோ இப்போ பார்த்தா நான் இன்னொரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன், CURL இந்த ஒரு கமெண்ட் என்னடா மீனிங் கேட்டிங்கன்னா ஸோ இது பார்த்தா இன்னும் டீட்டெயிலாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அதை நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். அதை பார்த்தா WGET. ஸோ இதுக்கு என்னடா மீனிங் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் வீடியோ சொல்லியிருப்போம், ஒரு இமேஜை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த ஒரு WGET கமெண்ட் வச்சு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அடுத்து என்ன கமெண்ட்னா ஃப்ரீ. இதுக்கு முன்னாடி நான் லைனக்ஸ் கோர்ஸஸை பார்த்தா இதில் சொல்லியிருப்பேன் ஃப்ரீனா என்னென்னு. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது, மெகாபைட்டில் இருக்கா, ஜிகாபைட்டில் இருக்கா, கிலோபைட்டில் இருக்கா, ஸோ இதில் எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கமெண்ட். அதுக்கப்புறம் என்ன யூசர் மோடு இன்னொரு கமெண்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ இதில் அப்படி என்னென்னலாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூசர் மோடில் அப்படின்னா என்ன, நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐஜி யூஸ் பண்ணுறோம். ஐஜி மீன்ஸ் இன்ஸ்டாகிராம். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண சொல்ல பார்த்தா நமக்கு இந்த அக்கௌண்ட் பிடிக்கலப்பா, ஸோ
அதாவது பார்த்தா நம்ம வேறு யாருக்கோ கொடுத்துட்டோம், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வேறு அக்கௌண்ட் கிடைக்காதான்னு பார்த்தோன்னா இன்னொரு அக்கௌண்ட்டை நம்ம பார்த்தா கிரியேட் பண்ணுவோம். அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்து நம்ம ஒரு யூஸராக ஒரு குரூப்லேயே ஆட் ஆகலாம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம இந்த ஒரு கமெண்ட்டை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ அதைத்தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன ஒரு கமெண்ட்டை பார்க்க போகிறோம்னா கில்லுன்னு ஒரு கமெண்ட்டு. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். நிறைய வீடியோ நோ கான்செப்டில் பார்த்தேன் இந்த ஒரு கமெண்ட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பேக்ரவுண்டு ஃபோர்க்ரவுண்டு இந்த மாதிரி ரன் ஆகிக்கிறது சொல்ல நம்ம எந்த மாதிரி ஒரு ப்ராசஸை கில் பண்ணுறது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அது எபிசோட் நம்ம சேனலில் போட்டிருப்போம் நோ கான்செப்ட். ஸோ மறக்காமல் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக பார்த்து நான் உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்த யூசர் மோடு கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வந்தோன்னா ரொம்பவும் டைம் ஆகும். வீடியோவோட லென்த்து வேறு அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தா நாங்கள் ஷேர் பண்ணி முடிச்சுக்கிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்களே படித்து தெரிஞ்சுங்க. இந்த ஒரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதால பார்த்தா நீங்கள் நிறைய நாலேஜை கெயின் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அதாவது பார்த்தா நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்ட்லேயும் ஏறும். அதுக்கப்புறம் நான் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஒரு கமெண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனை மட்டும்தான் பண்ணுது. ஸோ இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இதை நீங்கள் எப்போ கேட்டாலும் நைட்டு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட பார்த்தா இந்த ஒரு கமெண்ட் இந்த ஃபங்க்ஷனை தான் பண்ணுதுன்னு பார்த்தா ஈஸியாக சொல்லிவிடுங்க. அதுக்கு தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான விஷயம். இதை நான் உங்களுக்கு முக்கியம் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோக்கும் லைக்கை கொடுக்க மாட்டீங்க, ஷேரும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து நம்ம என்ன மாதிரி கமெண்ட்டை பார்க்க போகிறோம்னா வால்னு ஒரு கமெண்ட்டு. ஸோ இந்த ஒரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதால ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் போகிறோன்னு வச்சுங்க. ஸோ ஒருத்தவங்க இன்னொரு அக்கௌண்ட்டுக்குள்ளே ஒருத்தவங்க தெரியாமல் பார்த்தா என்ட்ரி ஆகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் அலர்ட் பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அந்த ஒரு கமெண்ட் அதாவது பார்த்தா அந்த ஒரு ப்ராசஸர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. சார் இந்த ஒரு கமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போனா நிறைய பேருக்கு பார்த்தா இந்த மாதிரி நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது பார்த்தா நம்மளுடைய ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டை நம்ம பர்ஸில் பார்த்தா அவங்களுக்கு அலர்ட் போயிருக்கும். ஸோ இதை யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஒரு வால் அடுத்து நம்ம என்ன மாதிரி ஒரு கமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா டாப்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதால ஸோ நம்மளுடைய CPU லெவலில் OS லெவலில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை ஸோ மெமரி யூசேஜ் எவ்வளோ ஆகிருக்கு, ப்ராசஸர்லாம் ரன்னாக ஒழுங்காக ஆகுதா இல்லையான்னு பார்த்தா அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது எல்லாத்தையும் பார்த்தா ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனோட எடுத்து கொடுக்குற ஒரு கமெண்ட் தான் இந்த ஒரு டாப் கமெண்ட். அடுத்து என்ன கமெண்ட்னா ஸ்டார்ஸ்னு ஒரு கமெண்ட் STRAC. ஸோ இந்த ஒரு கமெண்ட்டை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஸோ நம்மளுடைய சிஸ்டமில் கால்ஸ் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தா ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி நான் பார்த்தீங்கன்னா இதுக்கான பேக்கேஜை பார்த்தா டவுன்லோட் பண்ணலை. டவுன்லோட் பண்ணாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ லென்த்தாக போதும். ஸோ நான் Ctrl+C கொடுத்துட்டு பார்த்தா இந்த ஒரு ப்ராசஸர்லேருந்து வெளியே வந்துடுறேன். அடுத்து நம்ம என்ன மாதிரி ஒரு கமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஒரு 8+ கமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருப்போம் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுங்க. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் நிறைய கமெண்ட்ஸை பற்றி. ஃபைனலாக இன்னொரு கமெண்ட்டையும் நம்ம பார்த்துலாம். ISOF இந்த ஒரு கமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னடா எனக்கு எரராக வந்துடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அதாவது பார்த்தா நம்ம இந்த ஒரு பேக்கேஜை பார்த்தா சரியாக இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ எனக்கு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தாக்கா பார்த்தா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா சூடோ இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஒரு கிட்ட வச்சு யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம்.